போலீஸை கொல்லுவ, டாக்டரை கொல்லுவா, கொல்லுப்பா. கத்தி, கடப்பாரை, சுத்தியலு, துப்பாக்கி இதெல்லாம் லோகேஷ் கனகராஜ் படத்துல நிறைய பார்த்திருப்போம். அதுல மிஞ்சினதை வச்சு ஒரு கதை பண்ண சொல்லியிருக்காரு அருண் மாதேஸ்வரன்ட்ட. அப்படி பின்னின கதை தான் இந்த டிசி. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே போலீஸ் ட்ரக்ல நிறைய வெப்பன்ஸ் வருது. அது எல்லாமே துப்பாக்கி அப்படி இப்படின்னு அவங்களோட சமாச்சாரம். அதை ஒரு கேங்கு சுட்டு போயிடுறாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த போலீஸ் என்ன பண்ணிடுறாரு, அவர்கிட்ட மாட்டின ஒரு வெள்ளந்தியான அப்பாட்டருக்கு 7 லட்சம் அவர் பையனோட படிப்புக்கு வச்சிருந்தது ஆட்டைய போட்டுறாரு. இப்ப இந்த கேங்கு அந்த போலீஸ சுத்தியலாலேயே மண்டல் அடிச்சு துப்பாக்கியில டப்பு டப்புன்னு சுட்டு கொண்டுறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் இவங்களை வேட்டையாட போகுதா, இல்ல இந்த கேங்கு போலீஸை வேட்டையாட போடுன்ற ஆடு புலி ஆட்டம் தான் மொத்த கதையை. படத்தோட பிளஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் நான் சொன்ன அந்த பரபரப்பான கதை, லாஸ்ட் 30 மினிட்ஸ் நல்லா இமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு. கஸ்தூரி ராஜா லோகேஷோட அப்பா வராரு. இந்த கேங்குக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு சுத்தமா ஒட்டல. இருந்தாலும் கடைசியா சேர்றதுக்கு ஒரு தாத்தா வந்து கஸ்தூரி ராஜாட்ட பேசுற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகும். அது உண்மையிலேயே செம இமோஷனல் கனெக்டுங்க. ஃபர்ஸ்ட்ல சொன்ன நான் அந்த சீனும் கடைசியில் இந்த தாத்தாவும் எப்படி கனெக்ட் ஆகிறாங்க இந்த கதையோட அப்படின்றது டைரக்டரியல் டச் சூப்பராகவே அமைஞ்சிருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சஞ்சனாவை லவ் பண்றாரு, ஒரு ஹோட்டல் சிங்கரா வராங்க. இவங்க ஓடிட்டு இருக்கிறதுல இது வேறையா அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அது நல்லா இருக்கும். உண்மையை என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, தெரிஞ்சவங்க கிட்ட தானே சொல்லக்கூடாது, நான் உனக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் தானே அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் புதுமையாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நம்ம வாமிகா கேபி வந்த உடனே செம்ம அதிரடி தான். அவங்க ப்ராஸ்டியூட்டா நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த ரோலுக்கு செம்ம ஃபிட்டுங்க. நிறைய பேசுவாங்க, துப்பாக்கி எடுத்து டொப்பு டொப்புன்னு வேற சுடுறாங்க. அது லோகேஷ்க்கும் இவங்களுக்கும் சரியான ஒரு கெமிஸ்ட்ரின்னே சொல்லலாம். அப்புறம் மியூசிக்ல நம்ம பையன் அனிருத் எப்பா இந்துஸ்தானில ஆரம்பிச்ச கிளாசிக் வெஸ்டர்ன் டச் போய் கசல்ல முடிக்கிறான் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான ஒரு மியூசிக், கர்நாடிக் மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு ஒரு 500,000 பேர்த்த அடிச்சு கொண்டு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மத்த படத்துல மாதிரி டம்மு டம்முலாம் போடலப்பா, கொஞ்சம் மைல்டா சட்டிலா சூப்பரா போட்டிருக்காப்ல. கேட்கறதுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. பாடத்தோட மைனஸ் நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் லாஸ்ட் 30 மினிட்ஸ் தவிர நடுவில் கொஞ்சம் ஸ்லோ பேஸா தான் போய்கிட்டு இருக்கும். அப்புறம் அடி தடி அமர்க்களம் பண்ணிடுவாங்க. 500,000 பேர்த்த அடிச்சு கொள்றதுன்னா சும்மாவா, வயலன்ஸ் ரொம்ப தூக்கலுங்க. இல்ல A+ கொடுத்துருக்கலாம். ஃபேமிலி கிட்ஸுக்குலாம் இந்த படம் செட்டே ஆகுது. ஏன்னா இந்த படத்துல நடிச்சிருக்கவங்க எல்லாம் பல்லுலகிறதே பேட் வேர்ட்ஸ்ல தான் போல. அப்படிதான் இந்த படம் ஃபுல்லா போய்கிட்டு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருக்கும்னு சொன்னேன்ல, அதாவது ஹீரோக்கு எந்த விதமான நெகட்டிவ் இம்பாக்ட்ஸும் வராது. அதாவது எவனாலும் சரி அவர் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாருன்னு நமக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற பரபரப்புலாம் எங்கேயுமே இருக்காது. 10வது வரைக்கும் வாமிகா கையில வேற அடிச்சு தூக்கிடுறாங்க துப்பாக்கிய. அவங்க வேற 4-5 பேரை கொண்டுகிட்டு இருக்காங்க. ஏதப்பா டேய், நம்ம எல்லாம் ஹெல்மெட் போட்டு போகணும் போலப்பா. மைனஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஜெனரல் ஆடியன்ஸை விடுங்க, இந்த கேங்ஸ்டர் படம்லாம் ரசிப்பேன்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட் தான். டிசினா என்னன்னு சொல்ல மாட்டேன்னு, தேவ்தாஸ் அப்புறம் சந்திரா இதான் அந்த ஹீரோ ஹீரோயின் பேரு. ஆனா உண்மையிலே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா டெத் கிளாக் அப்படின்னு தோணுதுங்க. அத்தனை பேரை அடிச்சு கொண்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், உங்களுக்கு இந்த படம் பார்த்துட்டு எப்படி கரெக்ட் ஆகுதுன்றத கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சரியான வீடியோல சந்திப்போமா. பாய்.